ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் மெட்ராஸ்காரன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வாலி மோகன்தாஸ் இயக்கியிருக்கிறாரு. எஸ்ஆர் புரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்கிறாங்க. ஷான் நிகாம், கலையரசன், நிகாரிகா, ஐஸ்வர்யா தத்தா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து வசதியான பின் தன் காதலித்த பெண்ணுடன் திருமணத்தை சொந்த ஊரே மெச்சும்படி தடபுடலாக நடத்த வேண்டும் என்று சத்யா என்கின்ற ஷான் நிகாம் சொந்த ஊரான புதுக்கோட்டையில் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்கின்றார். செலவுக்காக பணம் எடுக்க ஏடிஎம்மிற்கு செல்லும் சத்யாவுக்கும் அங்கு ஒரு ஆளை அடிக்க தயாராக நிற்கும் துரைசிங்கத்திற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுகின்றது. பின்னர் அங்கிருந்து வீட்டிற்கு செல்லும் சத்யா மணப்பெண் சத்யாவை உடனே பார்க்க வேண்டும் என்று கூறியதால் மணப்பெண் தங்கியிருக்கும் ஓட்டலுக்கு சத்யா காரில் மணப்பெண்ணிடம் ஃபோனில் பேசிக்கொண்டே செல்லும்போது குறுக்கே நாய் வர சத்யா காரை உடனே திருப்ப கர்ப்பிணி பெண் ஐஸ்வர்யா தத்தா மீது மோதிவிடுகின்றார். இதனால் அவரது உறவினர்கள் ஒன்று கூடி சத்யாவை தாக்க முயல முதலில் அப்பெண்ணை மருத்துவமனையில் கொண்டு செல்லலாம் என்று பேசி அழைத்து செல்கின்றார் சத்யா. அங்கு ஐஸ்வர்யா தத்தாவின் சகோதரரான அரசியல்வாதியும் கணவர் துரைசிங்கம் என்கின்ற கலையரசனும் வந்து சத்யாவை அடிக்கின்றனர். மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் ஐஸ்வர்யா தத்தாவின் குழந்தை இறந்து விடுகின்றது. இதன் காரணமாக குற்ற உணர்ச்சியில் சத்யா தாமாக முன்வந்து போலீசில் சரணடைந்து சிறைக்கு செல்கின்றார். 2 வருடம் சிறையில் இருக்கின்றார். 2 வருடம் முடிந்து வெளியில் வந்த பின்புதான் அந்த குழந்தை இறப்புக்கு தான் காரணம் அல்ல என்பது சத்யாவுக்கு தெரிய வருகின்றது. மீண்டும் ஊருக்கு சென்று உண்மையான கொலைக்காரன் யார், கொலைக்கான காரணம் என்ன என்று கண்டுபிடிக்க முயற்சி செய்கின்றார். அதை கண்டுபிடித்தாரா இல்லையா என்பதுதான் இந்த படத்தின் மீதக்கதை. ஹீரோ ஷான் நிகாம் நடிப்பிலும் சண்டை காட்சியிலும் நடனத்திலும் சிறப்பாக நடித்துள்ளார். கலையரசனை ஊரில் ஒரு ரவுடி போல காட்டுகிறார்கள். ஆரம்பத்திலேயே ஒரு பெண்ணின் பின்னால் சுற்றும் ஒருவனின் கையை வெட்டுகின்றார். அப்படிப்பட்டவர் ஷான் நிகாம் விபத்து ஏற்படுத்தி தனது வாரிசை கொண்டு விட்டார் என்று தெரிந்தபோது கொஞ்சம் கோபத்துடன் விட்டுவிடுகின்றார். இவரது கதாபாத்திரத்தில் தெளிவு இல்லை. ஆனாலும் கலையரசன் நன்றாக நடித்துள்ளார். ஷான் நிகாம் காதலியாக நிகாரிகா, கலையரசன் மனைவியாக ஐஸ்வர்யா தத்தா ஆகியோர் சிறப்பாக நடித்துள்ளனர். மற்றும் இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். சாம் சிஎஸின் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. ஒளிப்பதிவாளர் பிரசன்னகுமார் ஊர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை அழகாக பதிவு செய்துள்ளார். இயக்குனர் வாலி மோகன்தாஸ் முதல் பாதியை சுவாரஸ்யமாக கொண்டு சென்றவர். 2ஆம் பாதியை ரசிக்கும்படி சொல்லியிருக்கலாம். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.